பெரிய கலையாம் அற்புத கலை. இந்த அக்குபஞ்சர் கலையை கற்க உதவி புரிந்த இறைவனுக்கும் மற்றும் குடும்பத்தாருக்கும் நண்பர்களுக்கும் குரு அவர்களுக்கும் இந்த குருவருள் ஆன்மீக மையத்திற்கும் பிரபஞ்ச பேராற்றலுக்கும் முதற்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம வகுப்பு ஆரம்பிக்கும் போது உடலை தளர்வாக வைத்துக்கொண்டு 3 முறை ஆழ்ந்த சுவாசம். நல்லா உங்க உடம்ப நல்லா ரிலாக்ஸா நீங்க எப்படி உட்காந்துக்கணுமோ உட்காந்துக்கோங்க. நல்லா ஆழ்ந்த ஒரு மூச்சு 3 முறை. வக்கரதுண்ட மகாகாயே சூரியகோடி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவோ சர்வ காரேஷு சர்வதா யாதேவி சர்வபூதேஷு மாத்ரு ரூபேன சமஸ்திதா நமஸ்தஸ்தே 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 நமோ நமகா. இறைவனுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொள்கின்ற இந்த வகுப்பிற்குள்ளார நம்ம போகலாம். இது நாள் வரைக்கும் நம்ம எவ்வளவோ அக்குபஞ்சர்னா என்ன, அக்குபஞ்சர் நம்மளுடைய அண்டத்தில் உள்ளதுதான் பிண்டத்தில் இருக்கு நம்ம பார்த்திருக்கோம். அங்க எப்படி பஞ்சபூதங்கள் அடிப்படையில நம்ம எல்லா உயிரினங்களும் வாழறதோ அதே மாதிரிதான் நம்ம உடம்புக்குள்ளேயும் அந்த பஞ்சபூதங்கள் இருக்குங்கிறத நம்ம ஒவ்வொரு வகுப்பிலையும் பார்த்துட்டு இருக்கோம். அது ஒன்றை ஒன்று தொடர்பா இருக்குங்கிறதையும் பார்க்கிறோம். ஒண்ணு சமநிலையா இல்லைன்னா நம்மளுக்கு என்ன நோய் வரும், ரெண்டுமே பேலன்ஸா இருந்தா நம்ம எப்படி ஆரோக்கியமா இருப்போம், இல்ல ஒண்ணு ஜாஸ்தி ஒண்ணு கம்மியா இருந்தா என்ன நடக்கும் அப்படிங்கிறது நம்ம ஒவ்வொரு வகுப்பிலையும் ஒவ்வொன்றா நம்ம பார்த்துக்கிட்டே தான் இருக்கோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வலிகள். ஒருத்தருக்கு தலைவலி, ஒருத்தருக்கு எந்திரிச்ச உடனே வயிற்று வலி, ஒருத்தருக்கு தூக்கமே இல்லை அப்படிங்கிற மாதிரி, ஒருத்தருக்கு எப்ப பார்த்தாலும் அஜீரண கோளாறு. எல்லாமே எங்க இருக்கு? நம்ம உடம்புக்குள்ளாரதான் இருக்கு. நம்ம உடம்புக்குள்ளார இருக்கிறத நம்மளே எப்படி தீர்த்து கொள்ளலாம், நம்ம கிட்டதான் பிரச்சனையும் இருக்கு, நம்ம கிட்டதான் தீர்வுன்னு இருக்குன்னு நம்ம இவ்வளோ நாள்ல நம்ம பார்த்துட்டே இருக்கோம். இன்னைக்கு எல்லாருக்கும் தெரியும், ஏதோ ஒரு விரலை நம்ம அமுக்குறோம், ப்ரெஷ் பண்றோம், ப்ரெஷர் கொடுக்குறோம். அது என்ன உறுப்பு என்ன ஏது சில பேருக்கு எழுதி வச்சு நீங்க நோட் பண்ணி வைக்கிறீங்க. நான் நினைச்சு பார்ப்பேன், நம்ம தான் நோட் பண்ண சொல்லலையோ, இல்ல சொல்றோமா இந்த விரல் எல்லாம் அவங்க ப்ரெஸ் பண்றாங்களா, இப்ப கட்டை விரல் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது லங்ஸ் அப்படின்னு எழுதி வச்சிருப்பாங்களா, ஆட்காட்டி விரல் அப்படின்னு நம்ம காமிக்கும் போது லார்ஜ் இன்டெஸ்டைன், இந்த பார்க்கும் போதே நம்மளுடைய உறுப்புகள் நம்ம கிட்ட பேசுறது தெரியுதா. நான் கிளாஸ் எல்லாம் நான் போய் கத்துக்க போகும்போது இன்னைக்கு நடுவிரல் ஏதா பட்டுச்சுன்னா, ஆகா பெரிகாரியத்துல ஏதோ பட்டுடுச்சு, நம்மளுக்கு இந்த இடம் சுளுக்கிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த விரல்லாம் நான் அமுக்கி ப்ரெஷர் பண்ணி எல்லாம் கொடுத்துருக்கேன். பேசிக் கோர்ஸ் படிக்கும் போதெல்லாம் காலைல தூங்கி ஏஞ்சனே சொல்லி சொல்லி பார்ப்பேன். லங்ஸ் எவ்வளோ ஒரு விஷயம். அந்த ஒரு விரலை பார்க்கும் போதே நம்மளோட லங்ஸுக்கும் மூக்குக்கும் நம்மளுக்கு தொடர்பு இருக்கு. அப்ப ஆட்டோமேட்டிக்கா அது ஞாபகம் வரும். அப்ப தும்மல் போட்டா இந்த 2 பக்கமும் பண்ணணும். இப்படிதான் இந்த பாயிண்ட நான் ஞாபகம் வச்சுப்பேன். அது லங்ஸோடைய நம்மளுடைய தொடர்புடையது. இந்த சக்தி ஓட்ட பாதை இந்த கட்டை விரல் மூலமா போய் நம்மளுக்கு முகத்துல ஏதோ ஒரு பாகத்துல முடியுது. அது இன்னு அப்படிங்கிறது, அதாவது ஆண் பெண், இன் யாங் அந்த தத்துவத்துலதான் நம்மளுக்கு இது ஒரு கரு சக்தி, ஒரு உரு சக்தியா மாதிரி ஒரு உயிருள்ள ஆற்றல் சக்தியா நம்மளுக்கு கொடுக்குது அப்படின்னு நான் பார்த்து ஒவ்வொரு வகுப்புலையும் நான் ஒவ்வொன்றா நம்மளுடைய உடல் மொழி, நம்மளுடைய விரல், நம்ம முகத்துல அப்ப லங்ஸ்ல ஏதாவது ப்ராப்ளம்னா மூக்குக்கு மேல ஏதாவது பருவெல்லாம் வந்திருக்கா, நம்மளுக்கு தேமல் இருக்கா அப்படின்னு பார்த்து அப்ப லங்ஸ் உள்ளார என்ன சொல்லுது நம்மளுக்கு வெளியே சொல்லுது அப்படின்னு ஒவ்வொரு வகுப்புலையும் நானா நிறைய விஷயத்த அனுபவத்துல கத்துட்டு அப்ப வீசிங் வந்தா என்ன பண்ணணும், வீசிங் வந்தா கட்டை விரல்ல நம்ம அமுக்கணும், கட்டை விரல்ல வெளிப்புற நகைக்கண்ணுக்கிட்ட இருக்கிற ஒரு பாயிண்ட நம்ம அந்த ப்ரெஷர் கொடுக்கும் போது அது ஸ்பிளீன். கட்டை விரல் காலில் முதல் விரல் எப்படி கையில நம்ம லங்ஸ்ன்னு சொல்றோமோ, காலை கட்டை விரல் ஸ்பிளீன். அந்த வெளிப்புற நகைக்கண் ஓரத்துல அந்த பாயிண்ட் கொடுக்கும்போது ஒற்றை தலைவலி, வீசிங், இருமல், சுகர் பேஷண்ட்டுக்கு முக்கியமான புள்ளி கால் கட்டை விரல் SP1, அந்த ஸ்பிளீன்கிறோடைய உறுப்போட முதல் பாயிண்ட். அப்ப கட்டை விரல், அப்ப இது கையில கட்டை விரல்னா லங்ஸ், கால் கட்டை விரல் அப்படிங்கும் போது ஸ்பிளீனோட ஞாபகம் நம்மளுக்கு வந்துடும். அப்ப நம்ம ஒவ்வொரு உறுப்பையும் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு இந்த ஒவ்வொரு நாளும் நம்ம பாத்துக்கிற மாதிரி கட்டை விரல் லங்ஸ், அதோடைய தொடர்புடையது லார்ஜ் இன்டெஸ்டைன். அப்ப லார்ஜ் இன்டெஸ்டைன்ல ஏதாவது பிரச்சனைனாலும் நம்மளுக்கு லங்ஸ்ல தெரிவிக்கும், லங்ஸ்ல ஏதாவது பிரச்சனைனாலும் லார்ஜ் இன்டெஸ்டைன்ல அது ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்புடையதா நம்ம சொல்லி கொடுப்போம்.
நம்ம உடம்பே சொல்லும். நம்ம தும்மல் போட்டுக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா உள்ள எனக்கு கழிவு இருக்கு, அதை நான் வெளியில கொண்டு வரேன்னு சொல்லுது. உடல் சொல்ற மொழியை நம்ம கேட்டோம்னா நம்மளுடைய பிரச்சனைகள்லாம் தீர்ந்துடும். அப்ப இவ்வளவு நாள் நம்ம வந்து ஒவ்வொரு வலிக்கும் பார்க்கணும். உடல் முன்புற வலி அப்படின்னா நம்ம இரண்டாவது விரல் மெட்டி போடுற விரல்ல இரண்டாவது விரலுக்கும் மூன்றாவது விரலுக்கும் உள்ள நடுவு உள்ள பாயிண்ட், அது ஸ்டொமக்கோடைய பாயிண்ட். அப்ப அந்த வயிற்றுல ஏதாவது பிரச்சனை, வயிறு சரியில்லை, மலச்சிக்கல் இருக்கு அப்படின்னா பல சிக்கலை உருவாக்கும். அப்ப டெய்லி கழிவுகளை வெளியேற்றணும். கழிவுகளை வெளியேற்றக்கூடிய புள்ளி எங்க இருக்குன்னா இங்க பார்த்தோம். அதே மாதிரி ஏதாவது ஒரு கட்டி அப்படின்னு வந்துன்னா இந்த இடத்துல பார்த்தோம். புருவத்து ஓரத்துல முடியுதான் அந்த இடத்துல தலைவலிக்குள்ள பாயிண்ட நம்ம பார்த்துருக்கோம். நம்ம ஒவ்வொரு வாரமும் நான் திரும்ப ரீகால் பண்ணிட்டே இருக்குது. எதுக்குன்னா நீங்க உங்களுக்கு புள்ளியோடைய பேர் தெரியுதோ தெரியலையோ, தலைவலி வந்தா அந்த புருவம் முடியிற இடத்துல நம்ம வந்து ஒரு ப்ரெஷரை கொடுத்து நம்ம ஒரு 21 முறை சுழற்றணும்னு மட்டும் தெரிஞ்சா கூட ஒவ்வொரு வாரமும் திரும்பவும் அந்த புள்ளி பாயிண்டோட நான் சொல்ற மாதிரி ஒரு கிளாஸ் முகத்துல மட்டும் புருவ மத்தியில என்ன புள்ளி, புருவ ஓரத்துல என்ன, அது லங்ஸோட புள்ளியா, அது கால் பிளாடரோட புள்ளியா, இது யூரினரி பிளாடர் புள்ளியான்னு உங்களுக்கு ஒரு வகுப்புல ஒவ்வொரு வகுப்புக்கும் இப்ப கட்டை விரல்ல லங்ஸ்னா லங்ஸோட மொத்த புள்ளிகள் மட்டும் ஒரு நாளைக்கு சொல்லுவேன். லார்ஜ் இன்டெஸ்டைன்னா லார்ஜ் இன்டெஸ்டைனுடைய மொத்த புள்ளிகள் பூரா சொல்லுவேன். அப்ப அது அதுக்குன்னு என்னென்ன இருக்குங்கிறத நம்மளுக்கு நல்லா அழகா தெளிவா உங்களுக்கு சொல்லும் போது நீங்க எழுதி ஒரு டைரியில வச்சுட்டீங்கன்னா எப்ப வேணாலும் நீங்க எடுத்து பார்த்துக்கலாம். எப்ப வேணாலும் அது வந்து நம்மளுக்கு நல்ல பிரயோஜனமா இருக்கும். நம்ம அந்த விரலை தொடும்போதெல்லாம் என்ன ஆகும், நம்மளுக்கே ஆட்டோமேட்டிக்கா நீங்க வந்து ஒரு நல்ல ஒரு பெரிய ஒரு மருத்துவரா ஆன மாதிரி உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும். ஒரு இடுப்பு வலி அப்படின்னா இந்த ஆட்காட்டி விரலும் இந்த கட்டை விரலும் சேர்ற அந்த நடு பள்ளத்துல நீங்க பண்ணும்போது இது LI4 லேடிஸ் உடைய ஸ்பெஷல் பாயிண்ட் நான் சொல்லியிருக்கேன். இந்த பாயிண்ட நீங்க நல்லா ப்ரெஷர் பண்ணி கொடுக்கும்போது இடுப்பு வலி, இடுப்புக்கு மேல என்னென்னலாம் வலி இருக்கோ இந்த ஒரு நிமிஷம் அப்படி பிடிச்சு விட்டீங்கன்னா கூட போதும், உடனே நல்லா வந்து உங்களுக்கு சரியாகிறத நீங்க கண் கூட பார்க்கலாம். நல்ல இந்த ஆட்காட்டி விரலும் கட்டை விரலும் உள்ள அந்த பள்ளத்துல நல்ல அப்படி அமுக்கி ப்ரெஷர் பண்ணி கொடுத்து 21 முறை சுழற்றிட்டு உங்களால ரொம்ப அழுத்தம் கொடுக்கக்கூடாது, உங்களால தாங்கிக்க கூடிய அளவுக்கு நீங்க கொடுத்தும் போது வயிற்று வலியா இருக்கட்டும், இடுப்பு வலியா இருக்கட்டும், தோள்பட்டை வலியா இருக்கட்டும், கழுத்து வலியா இருக்கட்டும், இந்த ப்ரெஷரை நம்ம டெய்லி கொடுக்கறதுனால பெண்கள் எப்போ பார்த்தாலும் நம்ம வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கோம். கை வலி வரும், தோள்பட்டை வலி வரும், முதுகு வலிக்குதா, இந்த இடத்துல ஒரு ப்ரெஷர் பாயிண்ட் அந்த கால் கட்டை விரலுக்கும் பக்கத்து உள்ள இரண்டாவது விரல் மூன்றாவது விரலுக்கு உள்ள அந்த ஸ்டொமக் பாயிண்ட் ST44ன்னு சொல்றது, அந்த இடத்துல இருக்கிற பாயிண்டை நம்ம கொடுக்கும்போது அது என்ன ஆகும், அப்படியே உங்களுக்கு பிளட் சர்க்குலேஷனை நல்லா பண்ணி எங்கெல்லாம் அடைப்பு இருக்கோ அங்கெல்லாம் கிளியர் பண்ணி நல்ல உடம்புல இருக்கிற வலிகள், அந்த வலி வந்தாதான் நம்ம என்னென்ன பாயிண்ட் வீக்கா இருக்கு, நம்ம என்ன உடம்பு வந்து என்ன சொல்லுதுங்கிறத நம்ம கவனிக்க முடியும். வலியே இல்லாம இப்ப வலி இருந்தா கட்டி உங்களுக்கு சரியா போயிடும், வலியே இல்லைன்னா அது கேன்சர் கட்டியா, அந்த இடத்துல ஒன்றும் உணர்வு இல்லையா, என்ன பண்ணுதுன்னு நம்மளுக்கு சொல்ல தெரியாது இல்லையா. அதனால வலி வரணும், வலி வந்தாதான் அந்த பாயிண்ட் என்ன பக்கம் நம்மளுக்கு வீணா போயிட்டு இருக்கு இல்ல வீணா போதா அப்படிங்கிறத நம்மளுக்கு காமிச்சு கொடுக்கும். அப்ப இந்த பெரிகார்டியம் நான் சொன்னேன் இல்லையா, முதல் பாயிண்ட் பாத்தீங்கன்னா ஞாபக மறதிக்கு உண்டான பாயிண்ட்னு சொல்லியிருக்கேன். அப்ப இந்த விரல் பார்க்கும் போதெல்லாம் இந்த விரலை இப்படி மடக்கி லேசா உங்களுக்கு எவ்வளவு முடியுதோ அதை பண்ணினீங்கன்னா உடம்புல உள்ள எலும்பு வலி, தசை வலி, நரம்பு வலி, குதிகால் நரம்புலாம் பிடிச்சி வலிக்குதா இழுக்குதா, இது மாதிரி இந்த வர்மத்துல சொல்லி கொடுப்பாங்க உங்களுக்கு. இந்த மாதிரி இந்த வலி எப்படி நீங்க பண்ணிட்டீங்கன்னா இந்த விரலை நடு விரலை இப்படி மடக்கி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு உடம்புல இருக்கிற அத்தனை நரம்புல சம்பந்தப்பட்டது, எலும்பு சம்பந்தப்பட்ட வலி, தசை அங்கங்க பிடிச்ச மாதிரி வலிக்குதுன்னா நீங்க இது ஒரு 5 நிமிஷம் இப்படி பிடிச்சிருந்தீங்கனாலே போறோம். அதே மாதிரி இந்த விரலும் இரண்டு பக்கமுமே இந்த நடுவிரல் பண்ணும்போது வலது பக்கமா வலிக்கும், சில பேருக்கு இடது பக்கமா வலி இருக்குங்கிறாங்க. ஆப்போசிட் சைடு இப்ப வலது பக்கம் வலி இருந்தா நீங்க கொஞ்சம் இடது பக்கம் பண்ணிக்கலாம். இடது பக்கம் வலி இருக்கும்போது இந்த வலது பக்கத்தை இப்படி நீங்க மடக்கி கொஞ்சம் லைட்டா அப்படி மடக்கி ரொம்பவும் பெண்ட் பண்ண விட்டுறக்கூடாது, எலும்பை உடச்சிடக்கூடாது. அப்ப வந்து இருக்கிற வந்து இந்த வலி வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். இப்ப நம்ம ஓரளவுக்கு உங்களுக்கு எல்லாருக்குமே ஞாபகமா ஓரளவுக்கு நான் சொல்லவே தெரிஞ்சுக்கும். இது ட்ரிபிள் வார்மர்னு சொல்லியிருக்கேன். இந்த காய்ச்சலுக்கு உண்டான புள்ளி இந்த மோதிரம் போய் உட்கார இடத்துல இருக்கிற பள்ளம், மோதிர விரலுக்கும் இந்த சுண்டு விரலுக்கும் நடுவுல இருக்கிற புள்ளி இந்த காய்ச்சல் TW
ட்ரிபிள் வார்மர், இதுதான் வெப்ப மண்டலம் சொல்றது. அப்ப காய்ச்சல் இந்த இடத்துல ப்ரெஷர் கொடுக்கணும். இவங்க தான் சொல்லிட்டாங்களே அதனால இந்த பக்கம் மட்டும் ப்ரெஷர் கொடுத்துருவோம் அப்படின்னு நினைக்காம 3 நாளைக்கு மேல ஏதாவது இருந்தா உடனே அலோபதி டாக்டரை தான் நம்ம போய் பார்க்கணும். ஏன்னா இப்ப எல்லாம் வைரல் ஃபீவர் எல்லா இடத்துலயும் வந்துட்டு இருக்கு. ஃபீவர் முடிஞ்சா கூட 3 நாள் கழிச்சு உடம்பு வலி வருது, நிறைய வறட்டு இருமல் உங்களுக்கு அந்த மாதிரி வருது. ஏன் இந்த காய்ச்சல் வருது, ஏன் இந்த உடம்பு வலி வருது, உடம்பு வலி வந்துட்டு அப்புறம் காய்ச்சல் வருது அப்படின்னா உடம்புல இதெல்லாம் நிறைய கழிவு தேங்குது. இந்த உடம்பு என்ன பண்ணுது, அந்த கழிவுகளை மேக்சிமம் வெளியில கொண்டு வருது. அதால முடியாத பட்சம் காய்ச்சலா அதுவே உள்ளார என்ன பண்ணிடுது, தன்னைத்தானே எரிச்சு கொள்ளுது. அந்த எரிச்சு கொள்றதுனால அந்த உஷ்ணம் வெளியில ஜுரமா நம்மளுக்கு தெரியுது. வாய்க்கு எதுவுமே பிடிக்காது. அப்ப எனக்கு கொடுக்காத, நான் ஜீரணம் பண்ண முடியாது அப்படிங்கறனாலதான் நாக்கு கசக்குது. எந்த வித சுவையும் எனக்கு வேண்டாம். ஒரு கஞ்சி கொடுங்க, புளிப்பா உப்பு காரமா, 2வது நாள் கொஞ்சம் ரசம் வச்சு கொடுங்கன்னு அந்த உடம்பு கேட்கும். நாக்கு புளிப்பா ஏதாவது சாப்பிட்டா பரவாயில்ல, காரம் ஏதாவது சாப்பிட்டா பரவாயில்லன்னா மிளகு ஜீரம் தட்டி போட்டு அம்மாவோ பாட்டியோ நம்மளுக்கு அக்காவோ மாமாவோ ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ அந்த மாதிரி பண்ணி கொடுக்குறாங்க. அப்ப அந்த உடம்பு மறுநாள் சொல்லுவாங்க இல்லையா, லங்கனம் பரம ஔஷதம், அன்னைக்கு அந்த மாதிரி விரதம் மாதிரி போட்டுடணும். அப்ப அந்த வயிறு என்ன ஆகும், ஒரு நாள் ஃபுல்லா ரெஸ்ட் எடுக்கணுங்குது. உடம்பு எந்த வேலையும் நான் செய்யாம எனக்கு ரெஸ்ட்டை கொடுன்னு சொல்லுது. அப்ப உடல் பேசுற மொழியை நம்ம கேட்கணும். உடம்போட நம்ம கொஞ்ச நேரம் உட்காந்து நம்ம பயிற்சி பண்ணும்போது நல்லாவே உங்களுக்கு உணரும். அதே மாதிரி இந்த சுண்டு விரல் பாத்தீங்கன்னா இந்த பக்கம் உங்களுக்கு உட்பக்கமா வர்றது, கையை இப்படி பார்த்து பாத்தீங்கன்னா உடம்போட ஒட்டி இருக்கிற பக்கம் உட்பக்கம், அதோட பக்கம் மனம் பேசுறது கேக்குதா? கேக்குதுப்பா, கேக்குது. சரி, ஓகே. ஏன்னா டவர் கிடைக்காம இருந்தது. அது மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப ஹார்ட்டோடையது ஸ்மால் இன்டெஸ்டைன், சுண்டு விரலோடது. அது மாதிரி இந்த 5 விரல்கள். இப்ப பாத்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய பேருக்கு இருதய வலி, இருதய இரத்த குழாய் அடைப்பு, இதனால ஏற்படக்கூடிய படபடப்பு, உமா சத்தியமூர்த்தியம்மா, சவுண்டு கேக்கல. சவுண்டு இது மியூட்ல இருக்கு, அன்மியூட்ல இருக்கு. இப்ப இப்போ எடுத்துட்டீங்க. அதுவாவே வருதா என்னன்னு தெரியலையே. இப்ப எதுல கேட்கல, அன்மியூட்ல இருந்துச்சுப்பா, அப்பதான் சரியா இருக்கு. மியூட் ஆயிருக்குப்பா, இப்ப பேசுங்க. எதுல இருந்து கேட்கலாமா? இல்ல, ஸ்டார்டிங்ல கேட்டுச்சு, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் கேட்கல. நீங்க லீவ் ஆகி போனீங்க இல்லைன்னா அப்பதான் சரியா. ஓகே ஓகே. அப்ப அந்த 5 விரலும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு உறுப்புகளுடைய ஒவ்வொரு உறுப்புகளையும் நம்மள்ட்ட சொல்லி காமிக்குது. அப்ப லங்ஸ், லார்ஜ் இன்டெஸ்டைன், பெரிகார்டியம், ட்ரிபிள் வார்மர், உங்களுடைய எஸ்ஐ ஸ்மால் இன்டெஸ்டைன், ஹார்ட்டுக்கு பாத்தீங்கன்னா இந்த சுண்டு விரல் தான். இந்த சுண்டு விரல்ல இப்படி ஓர கடைசியில 2 நகை கண் ஓர கடைசியிலையும் பண்ணும்போது இந்த ஹார்ட்டோடைய 9 H9 அப்படிங்கிற பாயிண்ட் வேலை செய்யுது. இந்த வெளிப்புறமா இருக்கிற இடத்துல இந்த நகை கண்ணுக்கிட்ட மேலே ஒரு சுன், மேலே அப்படின்னா ஒரு சுன் இவ்வளோண்டு, அந்த பரவாயில்ல. நீங்க இந்த நகை அப்படியே இந்த ஓரத்துல இப்படி பண்ணினீங்கன்னா ஒரு பேனா முள்ளோ இல்ல ஒரு மெலிசான ஒரு குச்சி மாதிரி வச்சுட்டு பண்ணலாம். இல்லைன்னா நம்மளுடைய விரல்லையே இப்படி பண்ணிக்கலாம். ஏன்னா ஏதாவது குச்சினா அதுல குத்திட போறதுனால நீங்க ஜாக்கிரதையா பண்ணணும். அது மாதிரி பண்ணும்போது ஒத்தை தலைவலி, இருதய படபடப்பு, குதிகால் வலி, நிறைய பேருக்கு குதிகால் வலி, பாத வலி சொல்றோம் இல்லையா, இந்த ஹார்ட்டோடைய இந்த பாயிண்ட் தான் மெயினான பாயிண்ட். ஒற்றை தலைவலி,
இருதய படபடப்பு, குதிகால் வலி, அஜீர்ண கோளாறு, இதுக்கெல்லாம் இந்த பாயிண்ட் பண்ணினாலே சரியாயிடும். அதனாலதான் இந்த விரல் நுனியில எல்லாருமே இந்த விரல் நுனிய நகைக்கண்ணை நல்லா ப்ரெஷர் பண்ணி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அப்ப அந்த பண்ணும்போது உங்களுக்கு இந்த இருதய வலி, படபடப்பு, வாந்தி வர மாதிரி ஒரு ஒமட்டிக்கிட்டே இருக்கும் இல்லையா, அந்த வாந்தி வருதல் கரெக்டா சரியா போயிடும். அப்ப இந்த ஒரு விரல்லையே இந்த வெளிப்புற இந்த நகை கண்ணு கிட்ட இருக்கிறத பண்ணிட்டா உங்களுக்கு என்னன்னாலும் சரியா போகுது. ஒத்த தலைவலி, இடுப்பு வலி, குதிகால் வலி, இருதய படபடப்பு, படபடன்னு இருக்கு, இந்த மாடி ஏறுறாங்க இல்லைன்னா ஒரு விஷயம் ஏதாவது கேட்டா இருப்பா சித்த நேரம் எனக்கு கடகடன் படபடப்பா வருது அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இந்த ஒரு விரல்ல பண்ணும்போது உங்களுக்கு இத்தனை ப்ராப்ளமும் சரியாகும். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அந்த மாதிரி அஜீரண கோளாறு, அஜீரணம் ஜாஸ்தியான என்ன ஆகும், எல்லாத்தையும் வெளியில வாங்கியாதான் எடுக்கிறோம். அப்ப இந்த வாந்தி, அப்ப வாந்தி நிறையவே வந்துட்டு இருக்கு, நிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும், இந்த மேல் உதடு ஒரு ரத்தம் வருது நிக்கணும் அப்படின்னாலும் இந்த மேல் உதடுக்கு மேல இந்த பாயிண்ட் அமுக்கணும். யூரின் போயிட்டே இருக்கு கொஞ்சம் நிக்கணும் அப்படின்னா இந்த பாயிண்ட், லூஸ் மோஷன் போயிட்டே இருக்கு இந்த பாயிண்ட பண்ணிட்டு இந்த ஆட்காட்டி விரலுடைய நகைக்கண்ணியும் நம்ம பண்ணிடணும். அப்ப நிக்கிறது அப்படின்னா இந்த இடத்துல மேல ஞாபகம் வச்சுக்கணும். எதுவுமே நம்மளுக்கு ஒரு லிமிட்டடா போச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அன்லிமிட்டடா அப்படியே ஓடிட்டே இருந்துன்னு வச்சுக்கோங்க, ஒரு பிளட்டா இருக்கட்டும் எதா இருந்தாலும் இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் கொடுத்துட்டு டக்குன்னு என்ன பண்ணணும், இம்யூனிட்டி பாயிண்ட். ஏன்னா உங்களுக்கு வாந்தி எடுக்கிறோம், லூஸ் மோஷன் போறோம் அப்படிலாம் என்ன ஆகும், அவங்களுக்கு தெம்பே இருக்காது இல்லையா. நம்ம டக்குன்னு ஜூஸ் கொடுப்போம் எல்லாமே பண்ணுவோம், டக்குன்னு அவங்களுக்கு என்ன பண்ணணும், ஒரு மயக்கம் அதிர்ச்சி வந்ததுன்னா இந்த கட்டை, கால் கட்டை விரலும் கை விரலையும் போட்டு ப்ரெஸ் பண்ணி விட்டுறணும். அந்த வலியெல்லாம் அவங்களுக்கு நின்னுடும். வாந்தி எடுத்து எடுத்து பார்த்தீங்கன்னா அல்லையெல்லாம் வலிக்குதுன்னு சொல்லுவாங்க. அந்த வலி வரும்போது அந்த உடம்பு முழுக்க உள்ள வலிக்கு உண்டான பாயிண்டை நீங்க ப்ரெஷர் பண்ணி கொடுத்துட்டு இந்த வாந்தி வருதல் நிக்கிறதுக்கு உண்டான இந்த சுண்டு விரலை பிடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த இவ்வளோ ப்ராப்ளமும் உங்களுக்கு சரியாயிடும். அப்ப இந்த ஒரு விரல், இந்த ஒரே ஒரு நுனி, இது இத்தனை ப்ராப்ளத்தையும் சரியாகுது. அதனாலதான் உங்களை டெய்லி என்ன பண்ண சொல்றேன், உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலையோ உங்களுடைய விரலை ப்ரெஷர் பண்ணி கொடுங்க. உள்ளங்கையில இருக்கிற இந்த மேடெல்லாம் ப்ரெஷர் பண்ணி கொடுங்கிறேன். அதே மாதிரி இந்த கை விரலை மூடுறீங்க, சுண்டு விரல் கிட்ட ஒரு அந்த ரேகை முடியுது பார்த்தீங்களா, இருதய ரேகை முடியும். அதே மாதிரி இந்த மூணாவது ரேகை, சுண்டு விரலுடைய மூணாவது ரேகை முடியும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு அப்படி ஒரு மேடு மாதிரி தெரியும். இந்த பாயிண்ட நீங்க நல்லா ப்ரெஷர் பண்ணி கொடுத்தீங்கன்னா இந்த குழந்தைங்களுக்கு எல்லாம் பயத்துல உள்ளங்கையெல்லாம் வேர்வையெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் சரியா போயிடும். உள்ளங்கையில வலி, உள்ளங்கையில இருக்கிற வேர்வையெல்லாம் சரியா போயிடும். இந்த இடம் பாத்தீங்கன்னா இந்த இடம் கரெக்டா பாத்தீங்கன்னா உள்ளங்கையில் இந்த 4வது 5வது விரல் எலும்பு இப்படி பண்ணும்போது பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் வரும். இந்த பாத்தீங்கன்னா இந்த இப்படி மடக்கும் போது இந்த கூம்பு மாதிரி வரும், இந்த முடியும். அந்த இடத்துல அப்படி நீங்க பண்ணி பார்க்கும்போது கிட்டக்க பண்ணி பாருங்க, இது உங்களுக்கு தெரியும் நல்லா. அப்படி பண்ணும்போது அந்த இடத்துல பண்ணும்போது உள்ளங்கை வேர்க்கிறது, உள்ளங்கையெல்லாம் வலிக்கும் சில பேருக்கு. ஏன்னா அந்த துணி துவைக்கிறவங்க, சாதாரணமா கையில செல்போனை வச்சுட்டு ரொம்ப நேரம் பேசுறவங்க, இப்படி கையை இப்படி வச்சு தூங்கிட்டு காலையில இருந்துச்சுன்னா வலிக்கும். அவங்க எல்லாம் என்ன பண்ணணும், இந்த ரேகை முடியிற இடத்துல இருக்கிற அந்த பாயிண்ட நீங்க பண்ணும்போது உள்ளங்கை வலி, உள்ளங்கை வேர்வையெல்லாம் சரியா போயிடும். அதே மாதிரி மணிக்கட்டு ரேகையில உட்புற ஓரத்தில் இந்த மணிக்கட்டு ரேகை சுண்டு விரல்லாம் பக்கமா வருது பாருங்க, இந்த இடத்துல ரேகை முடியும். மணிக்கட்டு ரேகையில ஓரத்துல இருக்கு பாருங்க இந்த புள்ளி, அந்த புள்ளி என்னென்னலாம் பண்ணும், தூக்கமின்மை சரி பண்ணும். தூக்கமின்மை, தூக்கம் வராம தடுக்குது இல்லையா, உங்களுக்கு தூக்கமே வரமாட்டேங்குதுன்னு சொல்றவங்களுக்கு இந்த P7ங்கிற பாயிண்ட் ரொம்ப அருமையா வேலை பார்க்கும். இதுவும் அதே மாதிரிதான். நெஞ்சு வலி, இருதய படபடப்பு, நெஞ்சு கரிப்பு இருக்கும் பார்த்தீங்களா, சாப்பிட்ட உடனே ஒரு மாதிரி நெஞ்செல்லாம் கரிக்குதுன்னு சொல்லுவாங்க பாருங்க, அவங்களுக்கு இந்த பாயிண்டும், இந்த அஜீரணத்துக்கு உண்டான இந்த சுண்டு விரல் கிட்ட விரல் நுனியில இருக்கு பார்த்தீங்களா நகைக்கண்ணு கிட்ட, இந்த பாயிண்டையும் இந்த மணிக்கட்டு ரேகை முடியிற இடம் கட்டை விரல் பக்கமும் இருக்கும், சுண்டு விரல் பக்கமும் இருக்கும். சுண்டு விரல் பக்கமா இருக்கிற ரேகை முடிகிற இடத்துலதான் நம்ம ப்ரெஷர் கொடுக்கணும். நல்லா அப்படி சுத்தி விட்டோம்னு வச்சுக்கோங்க, நல்லா அஜீரண கோளாறு, நெஞ்சு வலி.
அந்த வாயு பிடிச்சாதானே உங்களுக்கு நெஞ்சுக்கிட்ட இப்ப ஒரு மாதிரி வலிக்குதுன்னு சொல்லுவாங்க. ஏப்பம் வந்துருச்சுன்னா சரியாகும்பாங்க. அப்ப இந்த பாயிண்ட நீங்க பண்ணும்போது ரொம்ப ஈஸியா நீங்க வந்து அதை உணர்ந்து பார்க்கும்போது தான் உங்களுக்கு நல்லா தெரியும். இது H7 அப்படிங்கிற எர்த்து பாயிண்ட் நாங்க சொல்லுவோம். அக்குபஞ்சர்ல இந்த ஹார்ட்டோடது, இந்த சுண்டு விரல் பாத்தீங்கன்னா ஹார்ட், அதோட சம்பந்தம் ஸ்மால் இன்டெஸ்டைன். அப்ப உங்களுக்கு செரிமான கோளாறு இல்லாதனால தானே இந்த அஜீரணம்லாம் வருது. எவ்வளவு அழகா அதை புரிஞ்சுக்கலாம் பாருங்களேன். ஹார்ட்டோட இது அது தொடர்புடையது ஸ்மால் இன்டெஸ்டைன். ஹார்ட்டுக்கும் ஸ்மால் இன்டெஸ்டைனுக்கும் என்ன அப்படின்னா, இது நெருப்பு சம்பந்தமானது. ஏன்னா இயக்கம் நடைபெற்று கொண்டே இருக்கும். அந்த இடத்துல வெப்பம் இருந்துகிட்டே இருக்கும். அந்த வெப்பம் ஜாஸ்தியான அந்த இடத்துல ஒரு நோயா உருவாகும். அதை சமநிலைப்படுத்திட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு வியாதியோ ஒரு வலியோ எதுவுமே இருக்காது. அதனால செரிமானம் நல்லா இருந்தா நம்ம உடம்புல நல்லா இருக்கும். அப்ப செரிமானம் நல்லா நடக்கணும்னா உமிழ் நீரோட சேர்த்து சாப்பாடை நல்லா சாப்பிடணும், மென்று கூழாக்கி அதுக்கப்புறமா அது டைஜஷன் ஈஸியா பண்ணும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து அடுத்தது என்ன அப்படின்னா, மணிக்கட்டு ரேகை உட்புற ஓரத்தில் இருந்து ஒன்றை சுண்ணுன்னா நான் என்ன சொல்லியிருக்கேன், ஒரு சுண் வந்து ஆட்காட்டு விரல்ல முதல் ரேகைன்னு சொல்லியிருக்கேன், அதுல பாதி. அப்ப இது இங்கேருந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு கட்டை விரல் வச்சாலும் இப்படி வச்சு பாத்தீங்கன்னாலும் இந்த ரேகை மேல கட்டை விரல் வச்சாலும் அதுவும் ஒரு சுண். நீங்க வச்சு பாருங்களேன். இந்த ஆட்காட்டு விரல்ல ஒரு சுண்ணுன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, ஒரு வலது கை வச்சுக்கோங்க. ஆட்காட்டு விரல்ல முதல் ரேகை, இந்த கட்டை விரலை வச்சு பாருங்க, கரெக்டா ஒரு சுண் இருக்கும். உங்களுக்கு சில பேருக்கு ஒரு சுண் இப்படி கட்டை விரல் வச்சு பார்த்தாலும் தெரியும். ஒன்றை சுண் அப்படின்னா உங்களுக்கு 2 விரல் வச்சு பார்த்தீங்கன்னா ஒன்றை சுண் வரும். கரெக்டா வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்க செஞ்சு பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியா நல்லா புரியும். அதே மாதிரி ஒரு பேனா எடுத்து வச்சுட்டீங்கன்னா ஒரு சுண் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கோங்க ஸ்கெட்சால. அடுத்தது 2 சுண் 3 சுண். அந்த பேனாவை வச்சு இப்ப 3 சுண் அப்படின்னா இந்த பேனாவை இங்க வச்சுட்டு இந்த இடத்துல பாயிண்ட குறிச்சிட்டு இந்த இடத்துல தான் மேடம் நான் முன்ன பின்ன மாத்தி கொடுத்துட்டேன் தப்பா போயிடுச்சா, அதெல்லாம் ஒண்ணுமே பண்ணாது. சைடு எஃபெக்ட் எதுவுமே கிடையாது. நம்ம ப்ரெஷர் மட்டும்தான் கொடுக்குறோம். அப்ப இந்த ஒன்றை சுண் அந்த ரேகையிலேருந்து இந்த சுண்டு விரல் பக்கமா இருக்கிற ரேகை, மணிக்கட்டு ரேகை முடியுது பார்த்தீங்களா, முடியிலேருந்து இங்க பாத்தீங்கன்னா ஒன்றை சுண் அப்படின்னு பார்த்து அந்த இடத்துல ஒரு பாயிண்ட் இருக்கு. அது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த கை வலி, மணிக்கட்டு வலி, கை வலி, கையில இருக்கிற மூட்டு எல்லாம் வலிக்குது அப்படின்னா இந்த ஒன்றை சுண் இந்த இடத்துல இந்த ரேகை, மணிக்கட்டு ரேகை சுண்டு விரல் பக்கமா இருக்கிறதுல இருந்து ஒன்றை சுண் பண்ணும்போது இந்த கை வலி அத்தனையுமே போயிடும் உங்களுக்கு. ஒன்றை சுண்ணுங்கும் போது உங்களுடைய விரல்ல ஒன்றை சுண் எடுத்துக்கணும். ஒரு சுண்ணுங்கிறது ஆட்காட்டி விரல்ல ஒரு ரேகை, 2 சுண்ணுங்கிறது 2 ரேகை, 3 சுண்ணுங்கிறது 3 ரேகை. அது மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு அந்த கை வலி அப்படிங்கிறது உங்களுக்கு சரியா போயிடும். அதே மாதிரி மணிக்கட்டு ரேகையிலிருந்து உங்களுக்கு முன்புற மடிப்பு ரேகை, முன்புற மடிப்பு ரேகை, நம்ம கைய முன்புறம் முழங்கை ரேகை வந்து முடியும் போது இந்த இருதய படபடப்பு, பயம், திக்குவாய், ஒரு சில பேருக்கு அப்படியே திக்குவாங்க. அந்த முழங்கை மடிப்பு ரேகை உட்பக்கமா வர்றதை வந்து மடிக்கும் போது உங்களுக்கு அந்த ரேகை வரும்போது அந்த பாயிண்ட நீங்க அழுத்தி பண்ணும்போது அழகா உங்களுக்கு வந்து இந்த பயம், இருதய படபடப்பு, நெஞ்ச தக்கிற மாதிரி ஒரு மனசெல்லாம் ஒரு வலிக்கிற மாதிரி அப்படி இருக்கும். அந்த வலியெல்லாம் உங்களுக்கு சரியா போகும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா தோள்பட்டை வலி, நான் அன்னைக்கே சொல்லியிருக்கேன். இந்த காலர் போன் இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் இருக்கும், அக்குள் மடிப்புள்ள இந்த உள்பக்க மடிப்பு, அதே மாதிரி வெளிப்புற மடிப்பு. அந்த தோள்பட்டை வலிக்கு இந்த 2 பாயிண்டையும் பண்ணினா உங்களுக்கு சரியாகும். சரிங்க மேடம், இப்ப இந்த உடம்பு வலிக்கெல்லாம் இந்த பாயிண்ட் எல்லாம் சொல்லிட்டே இருக்கீங்க, ஏதாவது இயற்கையா மருந்து, இந்த பாயிண்ட் எங்களுக்கு மறந்து போச்சு, ஏதாவது இயற்கையான விஷயங்கள் ஏதாவது சொல்றீங்களா? ஒண்ணு இல்ல, சிம்பிளா உடம்பெல்லாம் வலிக்குது, நாளைக்கு ஒரு ஃபங்க்ஷன், இப்ப நம்மளுக்கே எடுத்துப்போமே ஆண்டு விழா, மதுரையில இருந்து வரோம், கோயம்புத்தூர்ல இருந்து வரோம், நாளைக்கு நல்லா கொஞ்சம் பஸ்ல எல்லாம் போகணும், உடம்பெல்லாம் வலிக்கும், போயிட்டு வந்ததுக்கு அப்புறமும் வலிக்கும். அப்படிங்கும் போது நம்ம என்ன பண்ணணும், ஒரு வெத்தலை பிரண்டை ஒரு நல்லா இவ்வளவு தூரம் எடுத்துக்கோங்க, ஒரே ஒரு வெத்தலை ஒரு பிரண்டை நல்லா தோலெல்லாம் சீவிட்டு அதை கட் பண்ணி போட்டுட்டு
கொஞ்சோண்டு உளுத்தம் பருப்பு, வெள்ளை உளுத்தம் பருப்போ இல்ல தோல் உளுத்தம் பருப்போ எடுத்துட்டு அதுல ஏலக்காய் ஒரு 2 தட்டி போட்டு, வெத்தலை, பெரண்டை, தோல் உளுத்தம் பருப்பு இல்லைன்னா வெள்ளை உளுத்தம் பருப்பு உங்களுக்கு எடுத்துட்டு கரெக்டா பாத்தீங்கன்னா ஏலக்காய் ஒரு 3 ஏலக்காய் தட்டி போட்டு வெந்நீர்ல போட்டு அதை குடிச்சிட்டு வந்தீங்கன்னு வச்சுங்களேன், இந்த உடம்பு வலியே இருக்காது. இது அனுபவத்துல கண்ட உண்மை. ஒரே ஒரு வெத்தலை, பெரண்டை உங்களுக்கு நல்லா இவ்வளவு தூரம் இருந்தா போதும். தோலை சீவிட்டு ஒரு 5 துண்டா கட் பண்ணிட்டு தோல் உளுத்தம் பருப்பு இல்லைன்னா வெள்ளை முழு உளுத்தம் பருப்பு எது வேணாலும் போட்டுக்கலாம். 2 டம்ளர் தண்ணி வச்சு அதுல நீங்க அந்த இதெல்லாம் போட்டுட்டு கொதிக்க வச்சு ஒரு 1/2 டம்ளர் ஆகும்போது நீங்க அதை எடுத்து குடிச்சு பாருங்களேன். ஏலக்காய், வெத்தலை, பெரண்டை. சப்போஸ் பெரண்டை எங்களுக்கு கிடைக்கலன்னா இந்த நாட்டு மருந்து கடையில பெரண்டை உப்புன்னு இருக்கும், அதை நீங்க வாங்கி போட்டீங்கன்னா உடம்புல இருக்கிற அத்தனை வலி, சோம்பேறித்தனமா இருக்கிறது, ரொம்ப டயர்டாவே இருக்கு, ஒரு வேலையுமே செய்யல மேடம், ஆனா எனக்கு உடம்பு முழுக்க ஏதோ அடிச்சு போட்ட மாதிரி வலிக்குது அப்படின்னா தயவு செஞ்சு இதை எடுத்து பாருங்களேன். இதை நான் சாப்பிட்டு உணர்ந்து நான் சொல்லியிருக்கேன். எனக்கு ஒருத்தவங்க சொன்னாங்க, இந்த உடம்பு வலிக்கு உண்டான பாயிண்டும் நம்ம போட்டுட்டு இந்த கஷாயத்தை நம்ம எடுக்கும் போது உடல்ல இருக்கிற நோய், அதாவது வலின்னா ரொம்ப வேதனைப்படுவோம் இல்லையா, அந்த வலியிலேருந்து உங்களுக்கு ரொம்ப ரிலாக்ஸா இருக்கும். அதே மாதிரி மறுநாள் ஏதாவது ஃபங்க்ஷன் பண்றோம், ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு நம்ம ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டு வந்தோம், ஒரு அலுப்பு தீரனா இந்த கஷாயத்தை எடுக்கும் போது ரொம்ப அழகா இருக்கும். இல்ல மேடம் எனக்கு வெத்தலை கிடைக்கல, பெரண்டை கிடைக்கல அப்படின்னா நாட்டு மருந்து கடையில இந்த அமுக்குரா சூரணம்னு இருக்கு. ஒரு சித்தா டாக்டர் என்னோட ஃப்ரெண்டு, அவங்க தான் சொன்னாங்க ஹோமியோ அதுக்கும் இந்த ஃப்ளவர் மெடிசன்லையும் இந்த இடுப்பு வலி உடம்பு வலிக்கெல்லாம் எனக்கு மருந்து கொடுப்பாங்க. நான் எப்ப பார்த்தாலும் ஏதாவது மருந்து ஒரு சைடு எஃபெக்ட் அது மாதிரிலாம் நம்ம சொல்லாம இந்த மாதிரி சூரணம் இயற்கையா நம்மளுக்கு ஏதாவது கிடைக்குதா அதை சாப்பிட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அந்த அமுக்குரா சூரணம்ங்கிறத வாங்கி சாப்பிட்டீங்கன்னா ஒரு நல்ல ஒரு உடம்புல ஒரு ரிலாக்ஸா இருக்கும் உங்களுக்கு. நீங்க அதை அஸ்வகந்தாவும் அமுக்குரா சூரணமும் ஒரே பேரு தான் அப்படின்னு சொன்னாங்க. நான் முதல்ல போய் கேட்கும் போது அவங்க அமுக்குரா சூரணமா இல்ல அஸ்வகந்தாவான்னாங்க. இரண்டுமே ஒண்ணுன்னு அப்புறம் அவங்க சொன்னாங்க. அது மாதிரி நீங்க அதை வாங்கி சாப்பிட்டு பார்க்கும்போது அது ரொம்ப அழகான விஷயமா தெரியும். அதே மாதிரி இப்ப நம்ம தலைவலிக்கு பார்த்திருக்கோம், இந்த ஒத்த தலைவலி மைக்ரேனுக்கு இந்த காதை மடிக்கும் போது பார்த்திருக்கோம். தைராய்டுக்கு உண்டான பாயிண்ட்ஸ் இங்க பாக்குறோம். மூக்குல நீர் வடிதல், சைனஸ், மூக்கு சளி பிடிக்கும் போது ஒரு அரிப்பு வரும். இந்த 2 பக்கமும் உள்ள பாயிண்ட்ஸை நம்ம பண்றோம். அதே மாதிரி நெத்தி இந்த பொட்டு வைக்கிற இடத்துல ஒரு பாயிண்ட் நீங்க பண்ணுங்க. அதே மாதிரி உச்சந்தலையில மாசத்துல ஒரு நாள் இந்த என்ன சொல்லியிருக்கேன், உச்சந்தலையில அந்த இடத்துல நம்மளோட தலையில தான் நம்ம கை வைக்கணும்னு சொல்லியிருக்கேன். இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த வீசிங் வருது அப்படின்னா லேடிஸ் எல்லாம் அந்த கடைசி பட்டன் எங்க போடுறீங்களோ அந்த நெஞ்சு குழி கிட்ட அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு 21 முறை சுழற்சி பண்ணிட்டு ஒரு ப்ரெஷர் கொடுங்க. அந்த இடத்துல நீங்க பாயிண்ட் கொடுக்கும்போது இந்த வீசிங்னால வரக்கூடிய எல்லா பிரச்சனையும் அது உங்களுக்கு சரி பண்ணும். அடுத்தது பாத்தீங்கன்னா தொப்புள்ள இருந்து 2 சுண்கள் பக்கவாட்டில், 4 சுண்கள் மேலே, 2 சுண்கள் கீழே. அப்ப தொப்புல சுத்தியுமே எல்லா பாயிண்ட்ஸும் இருக்கு. வயிற்று வலி சரியா போயிடும், ஃபேட் லிவர் சரியா போயிடும். உங்களுக்கு இந்த கொழுப்பு சதை அங்கங்க அப்படி தொங்கின மாதிரி நிறைய உப்புசமா இருக்கு, மேல் வயிறா இருக்கு. இந்த தயவு செஞ்சு சொல்றேன், தொப்புல இருந்து 2 சுண்கள் பக்கவாட்டில், 4 சுண்கள் மேலே, கீழே 2 சுண்கள், அதுக்கும் கீழே 2 சுண்கள், 4 சுண்கள்னே நீங்க வச்சுக்கோங்க. 2 சுண்கள்ல பண்ணும்போது ஒரு ப்ரெஷர் பாயிண்ட் கொடுக்கும் போது இருக்கும். இல்ல எனக்கு வலிக்குது, ஆபரேஷன் பண்ணின இடம் அது ரொம்ப பண்ண முடியாது அப்படின்னா லைட்டா தொப்புள்ள 3 சொட்டு எண்ணெயை போட்டு தொப்புல சுத்தியும் மெல்ல ஒரு மசாஜ் பண்ணுங்க. நீங்க இந்த ஜீரகம் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, ஜீரகம், பெருஞ்சீரகம், மிளகு அதை சேர்ந்து இந்த கஷாயத்தை குடிக்கும் போது இந்த தொப்புளுடைய இந்த சுழற்சி பண்ணும்போது மசாஜ் மாதிரி லைட்டா பண்ணினீங்கன்னா பிசிஓடி, உங்களுக்கு இந்த குழந்தை இல்லாத தன்மை, அதே மாதிரி மாதவிடாய் கோளாறு, இர்ரெகுலர் பீரியட்னு சொல்லுவோம் இல்லையா, அதெல்லாமே இந்த தொப்புள்ள எண்ணெய் ஊற்றி இந்த 2 சுண்கள் பக்கவாட்டுல, 4 சுண்கள் மேலே, கீழே 2 சுண்கள், அதுக்கும் 4 சுண்கள். அதாவது முதல்ல 2 சுண்களா பண்ணுங்க மொத்தமா. தொப்புல இருந்து 2 சுண்கள் மேலே, 2 சுண்கள் பக்கவாட்டுல, 2 சுண்கள் கீழே. அடுத்த தடவை ஒரு சைக்கிள் வரும்போது
அதுக்கப்புறம் 4 சுண்கள், பக்கவாட்டில் 2 சுண்கள், கீழே 4 சுண்கள். அது மாதிரி 2 தடவை மசாஜ் கொடுங்க. காலையில ஒரு தடவை, நைட் ஒரு தடவை பண்ணிக்குவாங்க. காலையில எண்ணெயெல்லாம் தடவிட்டு போனா நான் ஒர்க் பண்ண போறேன், வெளியில போறேன், அந்த மாதிரி இருக்கிறவங்க நைட்டு மட்டும் பண்ணிக்குவாங்க. அதே மாதிரி காலில் மூட்டை சுத்தி எல்லாம் நான் சொல்லியிருக்கேன். மூட்டுக்குள்ளார இப்படி கையை வச்சு பாத்தீங்கன்னா ஆட்காட்டி விரல் எங்க படுதோ அந்த இடத்துல ஒரு பாயிண்ட், மோதிர விரல் எங்க படுதோ அந்த இடத்துல ஒரு பாயிண்ட், கட்டை விரல் எங்க பண்ணுதோ அந்த இடத்துல ஒரு புள்ளி, சுண்டு விரல் எங்க வருதோ அந்த இடத்துல ஒரு பாயிண்ட். இந்த மூட்டை சுத்தி எல்லா பாயிண்ட்டுமே நீங்க பண்ணிட்டே இருங்க. அப்ப எதுவுமே தெரியலையா, மூட்டை சுத்தி நல்லா ஒரு மசாஜ் மாதிரி பண்ணுங்க. நீங்களே ப்ரெஷர் பண்ணி விடுங்க. கால் கட்டை விரல்ல இருந்து மூட்டை சுத்தி பண்ணும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்துல பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்கும். நான் அடுத்த வாரம் இந்த காலுக்கு உண்டான பாயிண்ட்ஸ் மட்டுமே நிறைய சொல்றேன். நிறைய பேர் டீச்சர்ஸா இருக்கீங்க, இல்ல நின்னுக்கிட்டே நான் கம்ப்யூட்டர்ல உக்காந்துக்கிட்டே காலை தொங்க போட்டுக்கிட்டே இருக்கேன், கால் வீக்கமா இருக்கு, பாத வலியா இருக்கு, எனக்கு கால் எரிச்சலா இருக்கு, காலை புடிச்சு இழுக்குது, நரம்ப பிடிச்சி இழுக்குது, மதப்புன்னா இருக்கு, கால் நான் வச்சாலே உங்களுக்கு மதப்பா இருக்கு அப்படின்னு சொல்றவங்க, உட்புறமா கணுக்கால் மூட்டுன்னு இருக்கு இல்லையா, கால்ல உட்புறமா இருக்கிறது, வெளிப்பக்கமும் ஒரு கணுக்கால் மூட்டு இருக்கும், உட்பக்கமாவும் ஒரு கணுக்கால் மூட்டு இருக்கும். அந்த கணுக்கால் மூட்டை சுத்தி அப்படியே ப்ரெஷர் பண்ணி கொடுக்கணும். கணுக்கால் மூட்டுல இருந்து 3 சுண்கள் மேலே, மேலேனா காலுக்கு மேலே இப்படி, அந்த மேலே 3 சுண்கள் எந்த இடத்துல வருதோ அந்த இடத்துல ப்ரெஷர் பண்ணி அந்த பாயிண்ட 21 முறை சுழற்றி 21 முறை கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் பண்ணணும். அந்த இடத்துல ஒரு ப்ரெஷர் கொடுக்கணும். கணுக்கால் மூட்டை சுற்றியும் ஒரு ப்ரெஷர் கொடுக்கணும். அதே மாதிரி கட்டை விரல் அந்த காலை இப்படி தூக்கும் போது ஒரு பள்ளம் வரும். அந்த கொலுசு போற இடத்துல கட்டை விரலும் அந்த 2வது விரலும் நேரா வந்துட்டு இருந்தீங்கன்னா, எப்படி கையில சேலஞ்ச் பண்ணினா ஒரு இடம் வருதோ, இந்த மணிக்கட்டு ரேகையோட வருதும் பாத்தீங்களா அந்த பள்ளம், அதே மாதிரி பள்ளம் கால்லயும் வரும். கால் இப்படி பண்ணும்போது நீங்க பெண்ட் பண்ணணும், அப்படி தூக்கணும், பெண்ட் பண்ணணும். அப்படி பண்ணும்போது அந்த இடத்துல ஒரு பள்ளம் வரும். அந்த பள்ளத்துல நீங்க பண்ணும்போது கழிவு எல்லாம் வெளியில போகும். டெய்லி அந்த கழிவு நிக்கிற புள்ளி அங்கேயும் இருக்கு. கால் சுண்டு விரல் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஓர கடைசியில நகைக்கண் இருக்கு பாத்தீங்களா, அந்த இடத்துலயும் ஒரு ப்ரெஷர் கொடுக்கணும். கை சுண்டு விரல்லையும் ப்ரெஷர் கொடுக்கணும், உள்பக்கமும் வெளிப்பக்கமும். கால் சுண்டு விரலும் உட்பக்கமும், அந்த 2 நகைக்கண் இந்த பக்கமும் இருக்கும், இந்த பக்கமும் இருக்கும். இந்த ஓரக்கடைசியும் ப்ரெஷர் கொடுக்கணும், இந்த ஓரக்கடைசியும் ப்ரெஷர் கொடுக்கணும். அந்த கால் சுண்டு விரல் பண்ணும்போது உங்களுக்கு அந்த கழிவெல்லாம் வெளியில நீங்கும். கழிவு வெளியில நீங்கினாலே உடம்பு லேசாகும். ஒரு கனமா உடம்பு இருக்கு, அப்படியே வெயிட்ட தூக்கி வெளியில வச்சா பரவாயில்லன்னு சொல்றவங்க, அந்த கால் கட்டை சுண்டு விரல் இருக்கு பாத்தீங்களா, அந்த இடத்துல அந்த ப்ரெஷரை கொடுக்கும் போது இந்த இதெல்லாம் சரியா போயிடும். 4வது விரலும் 5வது விரலும், கால்ல 4வது விரலும் 5வது விரலும் இணையும் அந்த நடு பள்ளத்துல ஒரு ப்ரெஷர் கொடுங்க. அந்த ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கால்ல மூட்டு வலி, கணுக்கால் வலி, குதிகால் வலி, அந்த சயாட்டிக்கா நரம்பு இந்த தொடையிலேருந்து இடுப்புல இருந்து எனக்கு பிடிச்சி வெடுக்கு வெடுக்குன்னு இழுக்குது, அது மாதிரி சொல்றவங்க இந்த 2வது விரலும் 3வது விரலும் மெட்டி போடுற இடத்துல நடுவுல ஒரு புள்ளி இருக்கு பத்தியா, அந்த புள்ளியும் இந்த 4வது விரலும் 5வது விரலும் சேர்ற அந்த நடு பள்ளம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த புள்ளியும் சேர்ந்தாப்புல கொடுத்துட்டு இந்த உட்புற கணுக்கால் மூட்டுல இருந்து 3 சுண் சொன்ன பார்த்தீங்களா, அந்த பாயிண்ட் 3ஐயும் கொடுத்துட்டு மூட்டுக்கிட்ட மடிப்பு ரேகை வருது பார்த்தீங்களா, அந்த இடத்துல இருக்கிற பாயிண்டையும் நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா மூட்டுக்கு உள்ளார பாத்தீங்கன்னா ஒரு பள்ளம் மாதிரி வரும். அந்த பள்ளத்தை அப்படி தூக்கி இப்படி நிறுத்தின மாதிரி நல்லெண்ணெயை நல்லா கீழேந்து மேல வரைக்கும் மூட்டு வரைக்கும் எண்ணெயை தடவி விட்டுட்டு உள்பக்கம் பாத்தீங்கன்னா எப்படி கையில உள்பக்கமா நம்மளுக்கு மடக்கும் போது ஒரு பள்ளம் வருதோ, காலுக்குள்ளாரையும் பின்பக்கம் ஒரு பள்ளம் இருக்கும். அந்த பள்ளத்தை பண்ணும்போது இந்த யூரின் எரிச்சல், யூரின் இன்ஃபெக்ஷன், எல்லாம் யூரின் போற இடம் என்னென்னலாம் உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கோ அதெல்லாம் நல்லா கிளியரா ஆகும். உங்களுக்கு இதை நீங்க ட்ரை பண்ணி பார்க்கும்போது நீங்க ரொம்ப உணர்வு பூர்வமா நீங்க பண்ணும் போதே உங்களுக்கு இந்த வலி, இந்த குதிகால் வலி, இந்த கணுக்கால் வலி, பாதத்துல ஏற்படக்கூடிய வலிகள்,
பாதத்துக்கு மேல நல்ல ப்ரெஷர் கொடுத்து இப்படி நல்ல ப்ரெஷர் கொடுத்து எண்ணெயை தேய்ச்சி விடுங்க. விரலுக்கு எடுக்கலாம் ப்ரெஷர் கொடுத்து எண்ணெயை தேய்ச்சி விடுங்க. கட்டை விரல்ல நம்ம கைகளிலையும் இப்படி இப்படி ப்ரெஷர் கொடுக்கும்போது ஒவ்வொரு விரலா ப்ரெஷர் பண்ணி கொடுக்கும்போது நம்மளுடைய கால்ல இருக்கிற லிவர் பாயிண்ட், ஸ்பிளீன் பாயிண்ட், ஸ்டொமக்கோட பாயிண்ட் எல்லாம் கையிலேயே இருக்கு. இது தலை, இது கை, இது காலு, 2 கால் 2 கை. நம்மளுடைய இப்படி நடந்து பார்த்தீங்கன்னா இந்த கால் மாதிரி உள்ள விரலுக்கு நடு விரல் இந்த மோதிர விரலையும் நடந்து பாருங்க நடக்கும். இந்த 5 விரல்லதே பகவான் என்ன பண்ணிருக்காரு, தலைய வச்சிருக்காரு, 2 கைகள், ஆட்காட்டி விரலும் துண்டு விரலும் கை, நடுவுல இருக்கிற 2 விரலும் கால். அப்ப அங்க இருக்கிற பாயிண்டே இங்க இருக்குனாலதான் உங்களைய டெய்லி இந்த விரல்களுக்கு ஒரு மசாஜ் மாதிரி கொடுங்க. இன்னும் சொல்ல போனா எண்ணெயை வச்சு கொடுக்கும்போது நல்லா இந்த இடுப்பு வலி இருக்கிறவங்க, இந்த நடு விரல் இருக்கு பாத்தீங்களா, கால்ல முழங்கால் வலி இருக்கிறவங்க, இடுப்பு வலி இருக்கிறவங்க, நடு ரேகை இருக்கு பாத்தீங்களா, 1 2வது ரேகை, நடு விரல்ல 2வது ரேகையில நல்லா சுத்தி அந்த ரேகையை சுத்தி இப்படி பண்ணும்போது இடுப்பு வலி நல்லா சரியாகிறது நீங்க பார்க்கலாம். முழங்கால் வலி சரியாக பார்க்கலாம். ஏன்னா இதைத்தானே நான் உங்களுக்கு காலுன்னு சொல்லியிருக்கேன். அப்ப அந்த ரேகையை சுத்தி பண்ணும்போது அதுக்காக தான் ஒவ்வொரு விரலுக்கும் ஒவ்வொரு மசாஜ் கொடுங்க. டெய்லி தூங்கி எழுந்துச்சு உங்களுக்காக ஒரு 10 நிமிஷம் காலையில ஒரு உடற்பயிற்சி பண்றீங்க, தியானம் பண்றீங்க, இல்ல டிவியே பாக்குறீங்களா மத்தியான நேரத்துல வீட்டுல உட்கார்ந்துருக்கும் போது சும்மா உட்கார்றதுக்கு பதிலாக அந்த விரல எல்லாம் புடிச்சு விடுங்க. இன்னும் பாத்தீங்கன்னா எல்லா எண்ணெயும் கலந்து தடவிக்க சொன்னா ஒரு 5 எண்ணெய் கலந்துக்கங்க. டெய்லியுமே நீங்க தடவிட்டு சூரிய ஒளியில நல்ல விளக்கெண்ணெய், தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், கடுகு எண்ணெய், ஆலிவ் எண்ணெய் எல்லாத்துலயும் ஒரு 100 வாங்கிக்கிங்க. முடிஞ்சா விட்டமின் இ அப்படிங்கிற டேப்லெட் இருக்கும், அதை அப்படியே கட் பண்ணிட்டீங்கன்னா அதுல ஒரு எண்ணெய் மாதிரி வரும். ஒரு 5 டேப்லெட் அதுக்குள்ளாரே போட்டுடலாம். அதே மாதிரி ஒரு கரண்டியில வச்சு அதை காய்ச்சி பச்சை கற்பூரமோ இல்ல நம்ம சாதாரண கற்பூரமோ போட்டு நல்ல பிண்ட தைலமும் சேர்த்து தடவிட்டீங்கன்னா இடுப்புலேருந்து தடவிட்டு நைட்டு ஒரு வெந்நீர் வச்சு ஊத்திட்டீங்க அப்படின்னா இந்த உடம்பு வலி உங்களுக்கு கிளியரா ஆகும். ரொம்ப அழகா உடம்பு வலியில சரி பண்ணிடலாம். அப்ப தலைவலி, உங்களுக்கு உடல் வலி, இடுப்பு வலி, குதிகால் வலி, கணுக்கால் வலி, உடம்பில் உள்ள அத்தனை உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் உள்ள வலிகளுக்கு இவ்வளோ பாயிண்ட் இருக்கு. நீங்க ஒவ்வொன்றும் பாயிண்ட் எனக்கு மறந்து போச்சு மேடம், எதுவுமே எனக்கு தெரியல, ஞாபகம் வரல மேடம், இன்னென்ன பாயிண்ட் இன்னென்ன அப்படின்னு ஒரு கிளாஸே எடுப்பேன் உங்களுக்கு. லங்ஸ்ல மட்டும் என்ன பாயிண்ட், இத்தனை புள்ளி தான், இதுதான் இந்த பாயிண்ட், இதுதான் இதுக்குன்னு நீங்க நல்லா தெளிவா ஒரு டைரியை போட்டு 12 உறுப்புகளுக்கும் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வாரத்திலையும் ஒவ்வொரு உறுப்பு, இந்த உறுப்புக்கான புள்ளி இதுதான் அப்படின்னு திரும்ப திரும்ப அதை நான் சொல்லி கொடுத்து உங்களுக்கு நான் நல்ல நீங்க ஒரு டிப்ளமா முடிச்ச மாதிரி கூட நீங்க வச்சுக்கலாம். அது மாதிரி கூட பயிற்சி என்ன அப்படின்னா நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப நம்மளுக்கு ஞாபகம் மறதி இல்லாம இருக்கிறதுக்கு இந்த பாயிண்ட நம்ம ப்ரெஷர் பண்ணி கொடுக்கணும். டெய்லியுமே இந்த பாத்தீங்கன்னா மடக்கும் போது இந்த வெளியில தெரியுற அந்த பாயிண்ட நீங்க இம்யூனிட்டி பாயிண்ட்னு சொல்லியிருக்கீங்க, கையில 2 கைகளையும் மடக்கும் போது நீங்க அழகா நீங்க பண்ணிட்டே இருந்தா இம்யூனிட்டிக்கு உண்டான பாயிண்ட டெய்லியுமே பண்ணலாம். நீங்க கைகளை மடக்கும் போது இந்த பக்கம் பாத்தீங்கன்னா வெளிப்பக்கம் 2 கையிலுமே வெளிப்பக்கம் முழங்கை மடிப்பு ரேகை அந்த முடிகிற இடத்துல பண்றது இம்யூனிட்டி பாயிண்ட். இம்யூனிட்டி இருந்தாலே நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் வியாதிகள் அதுல இருந்து நம்ம விடுபட்டுறலாம். டெய்லியுமே குழந்தைங்களுக்கு எல்லாமே பண்ணி விடுங்க. அப்படியே மடிக்கிறீங்க, வெளிப்பக்கமா ரேகை முடிகிற இடத்துல இருக்கிற இடம் தான் இம்யூனிட்டி பாயிண்ட், LI11 அப்படிங்கிற பாயிண்ட். அது அவ்வளோ அற்புதமான நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடிய பாயிண்ட். தயவு செஞ்சு டெய்லியுமே காலையிலையும் சாயந்தரமும் ஒரு இம்யூனிட்டி பாயிண்ட கொடுத்துட்டு நீங்க எப்போதும் போல நட்ஸ் எல்லாம் சாப்பிடுங்க. உணவு பழக்கத்தை நீங்க கரெக்டா கொண்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க. உணவு பழக்கத்தை நம்ம ரெகுலர் பண்ணணும். காலையில 9 மணிக்குள்ளாரெல்லாம் சாப்பிடணும். நான் வீட்டுக்காரர் அனுப்பிச்சு சவுண்டே வரலையே இப்ப வருதாம்மா? வருது. அதான் டவர் போயிட்டு வருது, என்னன்னு தெரியல, மழை பெய்யுது. ஆமா, அது மாதிரி கரிஞ்சீரகம், ஜீரகம், பெருஞ்சீரகம் அது மாதிரி நீங்க சாப்பிடும் போது உங்களுடைய உடல்ல இருக்கிற அத்தனை கழிவுகள் வெளியில போகும்.
நல்ல பசி எடுக்கும் உங்களுக்கு. அது மாதிரி நீங்க ட்ரை பண்ணுங்க. சுண்டைக்காயும் ஜீரகமும் சாப்பிடும்போது உங்களுக்கு சுகருக்கு நல்ல ஒரு விஷயமா இருக்கும். நீங்க யாரெல்லாம் செஞ்சு பார்த்தீங்க அப்படிங்கிறத ஒரு அனுபவமா நீங்க தயவு செஞ்சு என்னோட ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நைட்டு படுக்கும்போது உள்ளங்காலில் எண்ணெயை தடவிக்குங்க. உங்களுக்கு ஆலிவ் ஆயிலையும் தேங்காயும் கலந்து பாதத்துல ப்ரெஷர் கொடுத்துட்டு, நல்ல பைல்ஸ் கம்ப்ளைண்ட் எல்லாம் உள்ளவங்களுக்குலாம் அந்த குதிகால்கிட்ட இருக்கிற இடத்த ப்ரெஷர் பண்ணினீங்கன்னா பைல்ஸ் கம்ப்ளைண்ட் எல்லாம் நல்லா சரியாகும். அந்த நடு உள்ளங்கால்ல இருந்து அப்படி பண்ணி விட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கிட்னிலாம் நல்ல ஒரு ஃப்ரெஷ் ஆயிடும், ரீஃப்ரெஷ் ஆகும் உங்களுக்கு. அதே மாதிரி நான் சொன்னேன் இல்லையா, உங்களுக்கு இஞ்சி ஒத்தடம் கொடுங்க. யாரெல்லாம் டயாலிசிஸ் போகணும், கிட்னியே உங்களுக்கு ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படிலாம் சொல்லியிருக்காங்கன்னா, அந்த பின்பக்கம் கிட்னி இருக்கிற பக்கம் 2 பக்கமும் இஞ்சியை போட்டு அரைச்சி ஒத்தடம் கொடுங்க. அந்த இடுப்பு வலி இருக்கும், கிட்னி பேஷண்ட், கிட்னி ஸ்டோன் இருக்கிறவங்களுக்குலாம் அந்த இடுப்பு வலி, ஒரு வயிற்று வலி, வாந்தி வர்றது எல்லாமே இருக்கும். இஞ்சியை அந்த ஒத்தடம் வெந்நீர்ல போட்டு கொதிக்க வச்சு நல்லா அரைச்சிட்டு, இல்லைன்னா அவங்களுக்கு அந்த அரைச்சதே அந்த விழுது அப்படியே தூக்கி வெந்நீரை கொதிக்க வச்சு நல்ல ஒரு டவல்ல பின்பக்கம் இடுப்பு பக்கம் நீங்க ப்ரெஷர் பண்ணி நல்ல அந்த பாயிண்ட இடுப்புட்ட 2 குழி மாதிரி இருக்கும், அந்த குழியில நல்லா ப்ரெஷர். யாராவது உங்க வீட்டுல இருக்கிறவங்க ஹெல்ப் பண்றவங்க இல்ல உங்க மக யாராவது, ஏன்னா லேடிஸ்னா உங்களுக்கு ஈஸியா அதை செய்யறதுக்கு உங்களுக்கு பண்ணுவாங்க. அந்த இடத்துல ஒரு மசாஜ் கொடுத்துட்டு, எண்ணெய் போட்டு ஒரு மசாஜ் கொடுத்துட்டு, ஏன்னா அந்த இஞ்சி சில பேருக்கு எரிச்சலை உண்டு பண்ணும் இல்லையா, அதனால அந்த 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 இடத்துல மசாஜ் பண்ணிட்டு எண்ணெயில பண்ணிட்டு இந்த இஞ்சி ஒத்தடத்தை கொடுக்கும்போது நல்ல கிட்னியோட ஃபங்க்ஷன் பயங்கர ரெஃப்ரெஷ் ஆகும். அது நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு, யூரியா கிரியாட்டின் லெவலு அது மாதிரி இருக்கிறவங்க, எனக்கு எப்ப பார்த்தாலும், ஏன்னா கிட்னி உங்களுக்கு பலம் இழந்து போகும்போது தான் டயர்டா வரும். சுகர் பேஷண்ட்டுகளுக்குலாம் என்ன வரும்னா ரொம்ப சோர்வாயிடுவாங்க. சாயந்தரத்துல பாத்தீங்கன்னா ஈவினிங் டைம்ல கிட்னியோட டைம். அதனாலதான் அவங்க என்ன சொல்றாங்க, நல்ல ஒரு சத்துள்ள சாப்பாடா சாப்பிடுங்க, ஒரு நிறைய சாலட் மாதிரி எடுத்துக்கோங்க, பழங்கள் எடுத்துக்கோங்க, நட்ஸ் எடுத்துக்கோங்க. இந்த சாதத்துல என்ன இருக்கு, சக்கரை தான் இருக்கு, அதுக்கும் கோதுமையாவையும் சாப்பிட்டுட்டே இருக்கக்கூடாது. நம்மளுக்கு ஹெல்த்தியான கருப்பு கவுனி அரிசி நிறைய எடுத்துக்கணும். அதுல ஒரு பொங்கல் பண்ணலாம், கோதுமை ரவை உப்புமா பண்ணலாம். அப்ப சாப்பாட்டு மூலமும் உணவே மருந்துங்கிற மாதிரி இயற்கையோட நம்ம கலந்து நம்ம வரும்போது ஒவ்வொரு வழிகள்ல இருந்து நல்ல நம்ம ரிலீஃப் ஆயிடலாம் நம்ம. அதே மாதிரி சில இந்த நான் சொல்லிட்டு இருக்கேன் இல்லையா, ஃபேட் லிவர் இல்ல கொத்தமல்லி தலை அந்த ஜூஸு, நெல்லிக்காவும் இஞ்சியும் போட்டு ஒரு ஜூஸு, புதினா ஒரு நாளைக்கு ஒரு ஜூஸ். இப்ப வெயில் காலம் ஆரம்பிச்சிரும், நன்னாரி இது பாத்தீங்கன்னா வீட்டுல எல்லாருக்குமே உடம்பு வலி ஏதாவது பிரச்சனை அப்படின்னா நீங்க இந்த அமுக்கரா சூர்ணம் ஒரு 100 கிராம் பவுடரை வாங்கி ஒரு பெரிய குண்டான்ல வெந்நீரை போட்டு அந்த 100 கிராம் பவுடர் அதுல கொட்டிட்டு அவங்க சாயந்தரம் வரைக்கும் காலையில வரைக்கும் அந்த ஒரு பெரிய பாக்ஸ் அந்த தேக்ஸா மாதிரி ஒரு கோணி மாதிரி வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வீட்டுல இருக்கிற சின்னவங்கள இருந்து வயசான வரைக்கும் வலி உடம்பு வலியில தவிக்கிறாங்க, சோர்வா இருக்காங்க, டயர்டா இருக்காங்க, எந்த வேலையும் செய்ய மாட்டேங்கிறாங்க, அப்படியே அழகா எங்க வீட்டுல எல்லாம் போட்டு வச்சிருவோம் நாங்க வெந்நீரை. அந்த சூரணத்தை வாங்கி பொடியை வாங்கி அதில் கலந்து விட்டுருவோம். ஏன்னா ஒரு 10 பேர் வீட்டுல இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், போயிட்டு வர அதை அழகா பண்ணிடலாம். வாரத்துல ஒரு 3 நாளுங்க நீங்க பண்ணுங்களேன், உங்களுடைய உடம்பு வலியில அடுத்த வாரம் கண்டிப்பா நான் எல்லாத்தையும் கேட்பேன், நீங்க பண்ணினீங்களா, சாப்பிட்டீங்களா, யாரெல்லாம் இது ரிசல்ட் எனக்கு கொடுக்குறீங்கன்னு நான் பார்ப்பேன். ஏன்னா உங்களுடைய உடம்பு வலி உங்க மனசு வலி முதல்ல போகும். மனசுல எத்தனை வலி இருந்தாலும் உங்களுக்கு உடம்புல இருக்கிற வியாதி சரியே ஆகாது. அந்த மனசு வலியை கூட நம்ம போக்குறதுக்கு இந்த அமுக்கரா சூரணத்துக்கு அவ்வளவு பவர் இருக்கு. நான் தான் சொல்றேனே, அனுபவத்துல உணர்ந்து பேஷண்ட்டுக்கும் கொடுத்துருக்கோம், வீட்டுல இருக்கிறவங்களுக்கும் கொடுத்து பார்த்துட்டு தான் நான் உங்கள்கிட்ட இதை ஷேர் பண்றேன். அதனால தயவு செஞ்சு எல்லாரும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க. அதே மாதிரி இயற்கையா உங்களுக்கு என்னென்ன இந்த சீசன்ல கிடைக்குதோ, இப்ப கிட்னி அப்படின்னா நம்மளுடைய அவரை விதை மாதிரிதான் இருக்கும் நம்மளுடைய கிட்னி. நம்மளுடைய உறுப்புகளுக்கு தகுந்த மாதிரிதான் காய்கறிகளும் இருக்கு. இப்ப லங்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா திராட்சை கொத்து நம்மளுடைய லங்ஸ் மாதிரிதான் இருக்கும். அப்ப இந்த கருப்பு திராட்சை இப்ப எல்லாரும் சீட்லெஸ்ஸா பண்ணி சாப்பிட்றேங்கிறாங்க, அதுல ஒரு சத்துமே கிடையாது. விதை உள்ள பொருள் தான். நம்ம விதை போட்டா தானே தரமான ஒரு மரமா விளையும். அப்ப விதை இருக்கணும், விதை உள்ள பொருளா என்ன இருக்கோ அதை சாப்பிடணும். அந்த காலத்துல ஒரு உடம்பு சரியில்லை அப்படின்னா அந்த கருப்பு திராட்சையை தான் வாங்கி கொண்டு போய் கொடுப்பாங்க, ஏன்னா அதுல அவ்வளவு ஒரு சத்து இருக்கு. அப்ப நம்மளுக்கு தேவையான சத்துக்கள் உண்டான காய்கறிகள் பழங்கள் இயற்கையா கிடைக்கும் போது அதையும் வாங்கி சாப்பிடணும். நல்லா சளி பிடிக்குதா, அன்னாசி பழம் சாப்பிடணும். சில பேருக்கு நாக்குல புளிப்பு சுவை, அன்னைக்கு ஒரு அம்மா கேட்டாங்க, இங்க புளிப்பு சுவை நிறைய இருக்கா, அவங்க உப்பு சுண்டக்காய் வத்தல பாத்தீங்கன்னா உப்பு போட்டுதான் வெளியில கடையில கிடைக்குது,
அந்த சுண்டைக்காவை நல்லா நெய்யில போட்டு வறுத்துட்டு பொடி பண்ணிட்டு நல்லா சாப்பாட்டோட ஒரு மிளகு சீரகம் போட்டுட்டுனா உப்பு காரத்துக்கு தகுந்த மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த லங்ஸோடைய இது பாத்தீங்கன்னா சில பேருக்கு அந்த புளிப்பு சுவை, கார சுவை, என்னென்ன சுவை நம்ம நாக்குக்கு வேணுங்கிறத உடம்பு கேக்குது. அந்த ஆப்போசிட்டா சாப்பிடும் போது இந்த புளிப்பு சுவை நாக்கெல்லாம் புளிப்பா இருக்கு, கசக்குது அப்படின்னா அதுக்கு உண்டான எதிர்ப்பதமா உள்ளதை நம்ம சாப்பிடணும். அப்ப அந்த சுவையை நம்ம அதான் சொல்றேனே, ஒரு ஆண் பெண் காலை மாலை அப்படின்னு இரண்டுமா பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ், ரெண்டுமே பிளஸ்ஸா இருக்கக்கூடாது, ரெண்டுமே மைனஸாவும் இருக்கக்கூடாது. ஒரு பிளஸ் ஆர் மைனஸ் இருந்தாதான் அது ஒரு கனெக்ஷன் கொடுக்கறதுக்கு கூட நமக்கு சரியா இருக்கும். ஒரு பக்கம் இந்த பக்கம் இந்த பக்கம் நம்ம ஒண்ணு இந்த பக்கம் புள்ளி, இப்ப நான் சொன்னேன் இல்லையா, வலது பக்கம் வலி இருந்தா இந்த பக்கம் கொடுங்க, இடது பக்கம் வலி இருந்ததுன்னா வலது பக்கம் உள்ளத பாயிண்டா நீங்க ப்ரெஷர் பண்ணி கொடுக்கலாம். ஆப்போசிட்டா பண்ணும்போது அதோடைய இயக்கம் நல்லா கரெக்டா இருக்கும். உடலை சமநிலைப்படுத்துறதுக்காக உண்டான புள்ளி தான் அந்த சொன்னேன். அதாவது ஹீட்டு, நம்மளுடைய குளிர்வும் அதிகமாகாது, ஹீட்டும் அதிகமாகாம சமநிலையா படுத்தும் நம்ம உடம்ப. அப்ப சமநிலையா இருக்கும்போது நோய்கள் வரத்துக்கு உண்டான அறிகுறியோ நம்மளுக்கு நோயிலேருந்து விடுபடுறதுக்குரிய விஷயங்கள் நல்லா நடக்கும். சில பேர் உடம்பு பாத்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் ஜில்லுன்னே இருக்கும். அவங்களுக்கு நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த ஹார்ட்டுக்கு உண்டான அந்த நெருப்புக்கு உண்டான புள்ளிகளை தூண்டி விடுவோம். ஏன்னா நம்ம இப்ப நம்மளே பாருங்களேன், ஒரு இடத்துல குளிரா இருக்கும், கொடைக்கானல்லாம் புற குளிரா இருக்கு, அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க, ஹீட்டா இருக்கிறதுக்கு ஒரு நெருப்பு எல்லாம் பத்த வச்சு நம்ம அந்த குளிர் காய்வோம் இல்லையா. அதே மாதிரி வெயிலா இருக்கு, வந்தோடனே என்ன பண்ணுவோம், சில்லுன்னு ஏதாவது பானை தண்ணி கொடுங்க, ஐஸ் வாட்டர் கொடுங்க, ஏசியை போடுங்க, ஃபேன் சுவிட்சை போடுறோம். அப்ப வெளியில என்ன மாற்றங்கள் இருக்கோ அதுதான் உள்ளேயும் நம்மள்கிட்ட மாற்றமா இருக்கும். அப்ப இதுல இருந்து எப்படி கொண்டு வரணும், இந்த சீதோஷ நிலைக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன சாப்பிடணும். இந்த இனிமே வெயில் காலம் வரப்போகுது அப்படின்னா நீங்க நல்ல மோர் நிறைய தண்ணி குடிச்சீங்கன்னா, இந்த புடிச்சு இழுக்குது இல்லையா, நரம்பு பிடிச்சி இழுக்கிறது, தண்ணி சத்து கம்மியா இருக்கனால்தான் அவங்களுக்கு எல்லாம் நரம்பு பிடிச்சி இழுக்குது. அப்ப அந்த தண்ணியா வெறும் தண்ணியா குடிக்கிறதுக்கு நல்ல சுகர் இல்லை அப்படின்னா நல்லா சாத்துக்குடி, கொடை ஆரஞ்சு, இந்த ஆரஞ்சு பழத்தெல்லாம் நல்ல சப்பி சாப்பிடணும். ஜூஸ் போட்டு குடிக்க கூடாது, நல்ல மென்னு சாப்பிடணும். இந்த ஹீமோகுளோபினுக்கு கம்மியா இருக்குன்னா மாதுளம்பழம் நல்லா உரிச்சு வச்சு காலையில ஒரு 11 மணி வாக்குல இந்த மாதிரி சாப்பிடணும். நீங்க இந்த குழந்தைங்களுக்கு சாயந்தர நேரத்துல எந்த காயும் சாப்பிடல, எந்த பழமும் சாப்பிடணும், நம்ம என்னாவது ஒரு ஐடியா பண்ணணும். இந்த காய்கறி எல்லாம் போட்டு கலர்ஃபுல்லா, நீங்க பாரு இன்னைக்கு எத்தனை கலர் வச்சிருக்கோம், கிரீனா இருக்கா கொண்டு வாங்க, இந்த யாரெல்லாம் கிரீன் கலர் கொண்டு வரீங்க, இந்த திராட்சை பழம் தான் நீ கிரீன் வச்சுக்கோ, இந்த பிங்க் வச்சுக்கோ, மாதுளம்பழம், இந்த உனக்கு கொய்யாக்காய், இந்த மாதிரி அப்படி. அதே மாதிரி நெல்லிக்காவை குழந்தைங்களுக்கு வேக வச்சு அந்த கொட்டையை நீக்கிட்டு அதை நல்லா காய வச்சுட்டு தேனுக்குள்ளார போட்டு டெய்லி ஒரு நெல்லி அந்த துளி துளி கொடுத்தா கூட பரவாயில்ல. பெரியவங்களா இருந்தா நல்லா நெல்லிக்காய் இஞ்சியும் போட்டு எலுமிச்சு பழம் விட்டு தேன் முடிஞ்சா தேன் குடிங்க, இல்லைன்னா உப்பு போட்டு சாப்பிட்றவங்க அப்படியே குடிச்சிடலாம். நல்லா நெல்லிக்காவை போட்டு நல்லா சீவிட்டு சாதம் பிசையலாம். அப்ப நம்ம அந்த அந்த உணவும் சாப்பிடணும், அது நம்ம செரிமான சக்திக்கு உண்டான மாதிரியும் இருக்கணும். அதை ஈஸியா குடிக்கிறதுக்கு, அதை ஈஸியா டைஜஷன் பண்றதுக்கு என்ன நம்ம யோசனை பண்ணி அழகா கொடுக்கலாம். வாரம் நான் ஒவ்வொரு டிப்ஸ் மாதிரி உங்களுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன், நீங்க அதையே யூஸ் பண்ணிக்கோங்க. குழந்தைங்களுக்கு அதே மாதிரி ஈவினிங் அந்த பொடி வாங்கிட்டு நல்லா பீட்ரூட்டு, கேரட்டு, எலுமிச்சை பழம் புழிஞ்சி கொஞ்சம் கரம் மசாலா, காரப்பொடி, இந்த மாதிரி தேங்காய் எண்ணெய் ஊற்றி ஒரே ஒரு பூண்டு போட்டு தாளிச்சு அது மாதிரி கொடுக்கும்போது அதுங்களுக்கு அந்த பொரி, இந்த அவுள் ஊற வச்சுட்டு தேங்காவை போட்டு நாட்டு சர்க்கரை போட்டு கொடுக்கலாம். கேழ்வரகு மாவு வறுத்து வச்சுட்டு நல்லா, நான் இன்னைக்கு சொன்னேன் பார்த்தீங்களா, நல்ல நட்ஸு, வேர்க்கடலை, பொட்டுக்கடலை, முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு எல்லாத்தையும் வறுத்துட்டு, வறுத்த கடலையுமே இப்பெல்லாம் எல்லா இடத்துலையுமே எல்லா நட்ஸும் வறுத்ததே பாதாம் பருப்புல இருந்து எல்லாமே கிடைக்குது உங்களுக்கு. அதெல்லாம் மிக்சியில் நல்லா ஒரு ட்ரையா அப்படி பண்ணிட்டு அந்த கேழ்வரகு மாவோட போட்டு நெய் போட்டு பாசிப்பருப்பு உருண்டை, ரவா உருண்டை பிடிக்கிற மாதிரி பெரியவங்களும் சாப்பிடலாம். நீங்களும் ஹெல்த்தியா இருக்கணும், குழந்தைங்களுக்கும் கொடுக்கணும். நீங்க எல்லாத்தையும் பண்ணிட்டு டயர்டாகி உட்காந்துறதுல ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. நீங்க சாப்பிட்டாதான் உட்காந்து ஒரு 4 பேரோட சேர்ந்து சாப்பிடும் போது, இந்த கேழ்வரகு சாப்பிடும் போதெல்லாம் பாத்தீங்கன்னா இரும்பு சத்து நிறைய, நமக்கு சத்துக்கள் குறைபாடுனாலதான் இந்த வலி வேதனை எல்லாம் வருது. அந்த காலத்துல மென்சஸ் ஆயிட்டாங்க, அது வயசுக்கு வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த 3 நாள் ரொம்ப டயர்டா ஆயிடுவாங்க. உளுந்தங்களி கொடுப்பாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா உளுந்த பால் இப்பெல்லாம் கிடைக்குது, எங்க பார்த்தாலும் காசு கொடுத்தா எல்லாமே கிடைக்குது. கத்தாழை ஜூஸ்ல இருந்து, புதினா ஜூஸ்ல இருந்து, கம்பு கஞ்சில இருந்து, கேழ்வரகு கஞ்சில இருந்து. அப்ப வீட்லயே நம்ம பண்ணும்போது நல்ல பொருளா நம்ம பண்ணும்போது, நல்லா சாப்பிடும் போது, சத்துள்ள சாப்பாடா சாப்பிட்டுட்டு இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளும் ஆரோக்கியமா இருந்து
நம்மளுடைய குடும்பத்தையும் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளலாம்னு சொல்லிட்டு இன்னைக்கு இந்த வகுப்பில் நான் சொன்னதை நல்லா தவறாம கவனம் சிதறலாம கேட்டதற்கு குருவிரல் ஆன்மீக மையத்திற்கும் பிரபஞ்ச பேராற்றலுக்கும் என்னை வழி நடத்தி கொண்டிருக்கும் குருவுக்கும் மிக்க நன்றி.